அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன். நம்முடைய இறைசக்தி மையம் என்பது ஞானியுடைய வழி வம்சவழி வரக்கூடியது. கவனிங்க, எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அக அனுபவத்தை குருமுகமாக உயிருடன் உள்ள குருமுகமாக கற்று அதை அனுபவித்து அந்த பாட்டோட விளக்கம் செய்முறை பயிற்சி அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும். இதுதான் நம்ம பயிற்சியுடைய முக்கியமான ரகசியம். கவனிய, திருமூர் எழுதிய 721 பாட்டில் கவனிய, சோதனை தன்னில் துரிசர காணலாம், நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள், சாதனம் ஆகும் குருவை வழிபட்டு மாதனம் ஆக மதித்தி கொள்வீரே அப்படின்னு எழுதிட்டார். கவனிய, சோதனை தன்னில் துரிசர காணலாம். இந்த கலியுகத்தில் எத்தனையோ குருமார் வந்திருக்காங்க. ஈனகுரு, ஊனகுரு, மோனகுரு, ஞானகுருன்னு இருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் பொண்ணு தங்கச்சி இருக்குது, ஒரு பையனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணுறான், என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கா, நல்ல பழக்கம் இருக்கா, நல்லா வேலைக்கு போகிறான், நல்லா படிச்சிருக்கானா, அம்மா யார் அப்பா யார், அவங்களாம் எப்படி இருக்காங்க, கூட எத்தனைவாங்க, ஜாதகம் சரியாக இருக்குதா, கல்யாணம் எங்கே வச்சுக்கலாம், கல்யாண சூழல் எப்படி, இதெல்லாம் நம்ம விசாரிக்கணும், பேசணும். அதுபோல் யாராக இருந்தாலும் ஒரு குருவோட கலையை கற்றும் பொழுது சோதனை தன்னில் துரிசர காணலாம். நீங்கள் பார்க்கலாங்கிறார். என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னா, நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள். நாதன்னா யார், நாயகினா யார் அப்படின்னா, நாம் தாயின் வயிற்றில் உள்ளே இருக்கும் பொழுது தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரை உள் மூச்சு 16 மூச்சு தானாக ஓடிட்டு இருந்தது. அந்த மூச்சு நீங்களும் 16 அங்குலம் உச்சி துடிச்சிட்டு இருந்தது. குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் எடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த 16 மூச்சு நின்றுது. இப்போ தொப்புள் கொடியில் புருமதி வரையிலும் சூரிய சந்திரகலையாக பிணைஞ்சு மூக்கில் வருது. மூக்கில் வலது துவாரம் சுவாசம் வெளியே வந்தால் சூரியகலை, மூக்கில் இடது துவாரம் சுவாசம் வெளியே வந்தால் சந்திரகலை. அப்போ நாதன் அப்படின்னா யாருன்னா சூரியகலை, நாயகினா சந்திரகலை. அப்போ இந்த மூச்சு ரெண்டும் முடிஞ்சு போச்சா செத்து போயிட்டான். அப்போ செத்து போயிட்டான், மூச்சு முடிஞ்சும் செத்து போயிட்டான். அப்போ இந்த மூச்சு எப்போ தன்னுடைய வெளியே போகும், அப்போ நான் எந்த நாள் எத்தமலை ஜீவசமாதி ஆகுவேன் என்ற நாளை கணிக்கிட்டு சொல்லும் குருவை சாதனம். அப்படி சாதனம் என்ன, ஸ்டேட் பஸ் வந்துட்டான், ஒரு சாதனம் சொல்லுங்களா. அப்படி எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறாங்கல்ல, நான் கோல்டு மெடல்ஸ் வந்துட்டேன், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அந்த குருவை மதித்து அந்த குருவை வழிபட்டு அப்படிப்பட்ட குருவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு மாதனம் ஆக மதித்து கொள்வீரே, அந்த ஞான ஆசிரியரை வணங்கி மதித்து கொள்வீரே, போற்றி பாதுகாப்பு கொள்வீரே. இந்த உலகத்தில் என் குருவோட குரு 3000 வருட ஒளிதேகி இருக்கிறார். அவர் என் குரு மகா ஞானம் கற்றுக் கொடுத்து அவரிடம் நாம் கற்றுதான் இந்த கலையை குரு சித்து மையம் இறைசக்தி மையம் என்று நிறுவி 2005 முதல் நடந்து கொண்டு வருகிறேன். நாம் எந்த நாள் எத்தனை மணிக்கு ஜீவசமாதி ஆகுவோம் என்ற நாளை கணிக்கிட கற்றுத்தரப்படுகிறது. கவனிய, அவ்வளோதாங்க. இதான் ஜீவசமாதி ஆச்சுங்களா. படுத்துக்கிட்டு ஐயோ அம்மம்மா கிடையாது, இதுதான் ஜீவசமாதிங்க. தேகம் அழுகாமல் ஜீவசமாதியம் ஆகும் நாளை கணிக்கிட்ட இந்த உலகத்தில் இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தரப்பு என்பது உறுதியாக கூற முடியும். நீ யாருன்னு விசாரிச்சு பாருங்கள், எத்தனை குருமா இருக்காங்க விசாரிச்சு பாருங்கள், தெரியாது, முகம்லாம் தொங்கி போய் கிடக்கும். ஆனால் நம்ம இறைசக்தி மையத்தில் மட்டும்தான். ஏனென்றால் என் குருவோட குரு 3000 ஒளி தேகியர் வள்ளலார் இப்போ வந்தவர், அவருக்கு முன்னே இருந்தது என்னோட குருநாதன். அதனால் நம்முடைய மூப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, தேகம் குன்றாமல் பிணி வியாதி இல்லாமல் இறைவனும் 2 கலக்கலாம். இந்த பாட்டோட விளக்கத்தை நேரடியாக ஆதி பிரணவ வாசிவில் கற்றுத்தரப்படி அந்த நிலைக்கு கொண்டு செல்கிறோம். மேலும் விவரங்களுக்கு ஆதி பிரணவ வாசி யோக சித்தர் தர்ம சுவாமிகள் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.